தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாக இருந்தது. அவன் அந்த குழியில போட்டது மட்டும் இல்லை, அவனை குழியில போட்டுட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த பக்கமா இஸ்மவேலர்கள் எகிப்துக்கு போயிட்டு இருக்காங்க, வணிக விஷயமா போயிட்டு இருக்காங்க. அவங்க அந்த கூட்டத்தை பார்த்து அவங்கள கூப்பிட்டு அவங்க கிட்ட என்ன பண்றாங்க, யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு வித்துடுறாங்க. இப்போ யோசேப்புக்கு என்ன ஆச்சுன்னு அவங்க அப்பா கேட்பார்ல, ஏதாவது சொல்லணுமே போய் காரணம். அதனால அந்த அங்கிய வெள்ளாட்டின் ரத்தத்துல தோய்த்து அவங்க அப்பா கிட்ட எடுத்துட்டு போய் அதை கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே அவன் என்ன சொல்றான், ஐயோ ஏதோ ஒரு துஷ்டம் இருக்கும், என் மகனை கொண்டு போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கான். யார் ஆறுதல் சொன்னாலும் அவன் ஆறுதலே அடையாம நான் துக்கத்தோட தான் இருப்பேன்னு சொல்லி யாக்கோபு அழுகுறான். அன்றைக்கு யோசேப்புக்கு அவன் தகப்பன் ஆசையாய் தைத்து உடுத்திய பல வர்ணமான அங்கியை அவங்க கழட்டி போட்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு நம்முடைய பரம தகப்பன் நமக்கு உடுத்தி இருக்கிற இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை யாராலும் கழற்றி போட்டு விடவே முடியாது. அன்றைக்கு அந்த பலவர்ணமான அங்கியை வெள்ளாட்டுக்குட்டியின் ரத்தத்துல தோய்த்து கொண்டு போய் தங்கள் தகப்பன் இடத்தில் கொடுத்தார்கள். அவன் துக்கம் தாங்காமல் அழுதான். ஆனா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அங்கி மாத்திரமல்ல, அவருடைய உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை ரத்தத்தினால தோய்க்கப்பட்டிருந்தது. ஒரு வெள்ளாட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல, அது தேவாட்டுக்குட்டியின் ரத்தம். அது பரிசுத்த ரத்தம், நம்மை பாவங்கள கழுவுகிற ரத்தம், நம்மை நோய்கள் தீர கழுவுகிற ரத்தம். முழுவதும் ரத்தத்தால் துவைக்கப்பட்டிருந்த அந்த தேவ குமாரனை பார்த்து பிதாவாகிய தேவன் கதறல, அழல, மாறாக தன் முகத்தை திருப்பி கொண்டார். ஏன்னா இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த ரத்தத்தின் மூலமாக சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அன்றைக்கு அவர் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார். அதன் மூலம் நமக்கு கிடைக்க போகிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்தி அழகு பார்ப்பதற்காக அன்றைக்கு தன்னுடைய நேச குமாரனை ரத்தத்தினால தோய்த்து எடுத்தார். அவர் நம்மை அதிகமாய் நேசித்தபடினால தம்முடைய குமாரனின் ரத்தத்தை கொண்டு நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டார். ஆதியில ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தப்போ ஒரு ஆட்டை கொன்று அந்த ஆட்டின் தோலை எடுத்து அவங்களுக்கு கொடுத்து வித்து அந்த பாவங்களை மூடினார். ஆனா அது நிரந்தரமான பாவ மன்னிப்பு இல்லை, அது தற்காலிகமானது. ஆனா அவங்க சாப உலகத்துல வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினால நம்மளை கழுவி அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தின நமக்கு உடுத்தி இருக்கிறார். இன்றைக்கு ஆதாம் ஏவாளை போல நம்ம இல்லை, நம்மளுடைய பாவங்கள் முற்றிலுமாய் கழுவப்பட்டு விட்டது. நாம இன்னைக்கு சாபத்துல இருக்க வேண்டியது இல்லை, நம்ம ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களா இருக்கிறோம், இயேசுவுக்கு உடன் சுதந்திரவாளிகளா இருக்கிறோம். யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த பல வர்ணமான அங்கே போல அல்ல, நமக்கு விசேஷித்த சிறப்பான ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்து வித்திருக்கிறார். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு எப்படி கிடைச்சது? அவருடைய உடம்பு ரத்தத்தினால தோய்க்கப்பட்டதுனால உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை சிவேர் என்று சிவப்பாக மாறி இருந்த தேவாட்டுக்குட்டியின் ரத்தம் மூலம் நமக்கு இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கிடைத்திருக்கிறது. இந்த வஸ்திரத்தை நம்ம கிட்ட இருந்து யாராலையும் எடுத்து போட முடியாது. கர்த்தர் நல்லவர்.